வணக்கம். நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள், பல பிரச்சனைகளுக்கு நம்ம மற்றவங்கள ப்ளேம் பண்ணுறோம். உன்னால தான் ஆச்சு, நீ கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள தான் ப்ளேம் பண்ணுறோம். இதனால் என்ன ஆகிக்கிறோம்னா, நமக்கே ஸ்ட்ரெஸ் வருது, டிப்ரெஷன் ஆகுது, மைண்டில் யோசிக்க முடியறதில்ல, அடுத்த விஷயம் முன்னாடி யோசிக்க முடியறதில்ல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு தவறு நடந்துச்சுன்னா அந்த தவறுக்கு யார் காரணம் அப்படின்னு யோசிக்கணும்னு சொல்லிட்டு கிருஷ்ணா சொல்கிறார். ஒரு அவந்தி பிராமணருடைய கதையை உத்தவருக்கு சொல்கிறாரு. ரொம்ப குவைட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு கதையை உள்ளே சொல்கிறாரு. ஆனால் உண்மையாக நடந்த கதைன்னு சொல்லி கிருஷ்ணா சொல்கிறார். அவந்தி பிராமணர் அப்படிங்கக்கூடிய பிராமணர் பார்த்திங்கன்னா ரொம்ப செல்வாக்குடையவராக இருந்து யாருக்குமே எந்த பொருளும் கொடுக்க மாட்டார். நிறைய பணம் வச்சுருப்பார், யாருக்கும் கொடுக்க மாட்டார். ரொம்ப கஞ்சத்தனம்னு சொல்லலாம். ஒரு நாள் அவருக்கு ஒரு அடி விழுகுது. எல்லாமே அவர்கிட்ட இருந்து எல்லாமே அவர் விட்டு போயிடுச்சு. இப்போ இவர்கிட்ட பணம் இல்லாததுனால அவங்க மனைவி அவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸு யாருமே இல்லை. ஸோ உட்காந்து போய் தான் யோசிக்கிறார், இந்த பணம் எதுக்குமே உதவலையே, நம்ம இவ்வளோ சேர்த்து வச்சோமே, யாருக்காக சேர்த்து வச்சோன்னு பார்க்கும்போது தான் அவர் சொல்கிறார், மிகப்பெரிய ஒரு உண்மையை சொல்கிறாரு. என்னென்னா, இந்த தவறுக்கெல்லாம் காரணம் என்னை தவிர வேறு யாருமே கிடையாது. சொன்னேன், என் ஒய்ஃபை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு என் ஒய்ஃபையோ என் குழந்தைங்களையோ என்னுடைய உறவினர்களையோ என்னுடைய நண்பர்களையோ நான் குறை சொல்லவே இல்லை. ஸோ இந்த தப்புக்கெல்லாம் காரணம் நான் மட்டும்தான், நான் தான் தப்பு செஞ்சுருக்கேன். ஸோ அவங்க போயிட்டாங்கன்னு சொல்கிறது காட்டிலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தவறுக்கெல்லாம் முழுமையான காரணம் நான் மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தவறுக்கு அவர் பொறுப்பை எடுத்துக்கிறார். ஸோ இந்த கிருஷ்ணர் ரொம்ப அழகாக இது உத்தவ கீதைன்னு சொல்லுவோம், பாகவதத்தில் இருக்குது, இந்த கதையை சொல்கிறார். அதனால் எனக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிறத காட்டிலும் நான் தான் பிரச்சனை பண்ணியிருக்கேன், என்னுடைய மனது தான் பிரச்சனை பண்ணிச்சு, எனக்குள்ளே இருக்கக்கூடிய நான் தான் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உணராத வரையில் ஸோ நம்ம திருப்பியும் கவலையிலேயே தான் இருப்போம், டிப்ரெஷன்லேயே தான் இருப்போம். ஸோ அதனால் இதை கேட்டதுக்கப்புறம் நீங்கள் மற்றவங்களை ப்ளேம் பண்ணுறதை நிறுத்திடுங்க. ப்ளேம் பண்ணுறதை நிறுத்திட்டு, மற்றவங்களை குறை சொல்கிறத நிறுத்திட்டு, முதல்ல உங்களுக்குள்ளே என்ன தப்பு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வெளியில் வர முடியும். கொஞ்சம் நம்பிக்கை வச்சு கேட்குறது கஷ்டமாக தான் இருக்கும். எதுவுமே அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப அழகாக அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுறீங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு, எஸ், கேட்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், சொல்கிறது ஈஸியாக இருக்கும், அதை கேட்டு அதன்படி நடக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நடந்து பழகுங்க. அதுக்கு உங்களுக்கு உதவி வேணும் அப்படின்னா நாங்கள் இலவசமாகவே தினசரி காலை திங்கள் முதல் வெள்ளி வரை உங்களுக்காகவே ஒரு அற்புதமான வகுப்பு, மோட்டிவேஷ்னல் வகுப்பு, கீதா மூலியமாக ஒரு மோட்டிவேஷ்னல் வகுப்பு. இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் கிளாஸ் கேட்டிருக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் ஷார்ட்ஸில் போனீங்கன்னா நிறைய ஃபீட்பேக்ஸ் இருக்கும். ரொம்ப அற்புதமான விஷயங்களை எல்லாம் மக்கள் கேட்டு பயன்படுத்திட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அது கேட்குறவங்களுக்கு முதல்ல போகிறது மன அழுத்தம் தான், மன உறுதி தான் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் யாரெல்லாம் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஜூமில் காலையில் ஒரு 6:35 வந்துட்டிங்கன்னா உள்ள ஒரு 7:55 வரைக்கும் உள்ளே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அற்புதமான விஷயங்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை இப்படி சும்மா போட்டுட்டு ஒரு ரேடியோ கேட்குற மாதிரி உங்களோட வேலைகளை நீங்கள் பார்க்கலாம், குக்கிங் பண்ணலாம், ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகலாம், நிறைய பேர் நோட்ஸ் எழுதணும்னு நினச்சிங்கன்னா உட்காந்து நோட்ஸ் எழுதலாம், மிகப்பெரிய விஷயங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா. ஸோ நிறைய பேர் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க, பெனிஃபிட்ஸ் நிறைய அடைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஒருத்தராக நீங்களும் இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் பார்த்துட்ருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, நிறைய ஃபீட்பேக்ஸ் கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்காக போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ இதை கேட்டதுக்கு பிறகு குறைய வெளியில் பார்க்காம நமக்குள்ளே பார்க்க ஆரம்பிங்க. நான் சொல்லலை, கிருஷ்ணர் உத்தவ கீதையில் யார்கிட்ட சொல்கிறார், உத்தவர்கிட்டே சொல்கிறார் இந்த அவந்தி பிராமணரோட ஸ்டோரியை. ஸோ அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டும் கூட அவர் ஃபைனலாக திருந்துறார், நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருந்துறாரு. அவர் திருந்தின பிறகு கூட மக்கள்லாம் ஏற்றுக்கல, பட் அவர் அதை பற்றியும் கவலைப்படலை. ஸோ அது ஒரு ஷார்ட்டாக சொன்ன இந்த ஸ்டோரியை உங்கள் வாழ்க்கையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்களை எடுத்துகிட்டு வாங்க. நாளைக்கே மாற்றிக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்களை கொண்டு வாங்க. இன்றைக்கே நடக்கணும் அப்படின்னு நடக்காது. ஏன்னு சொன்னால் ஒரு ஃபேன் இருக்குது, ஃபேன் எப்படி டக்குன்னு ஆஃப் பண்ணால் உடனே நிற்காதோ, ஒரு 4 சுற்றி தான் நிற்கும், டக்குன்னு நின்றுமா ஃபேனு, டப்புன்னு யார் வீட்டில் நிற்குமா, இல்லை. அது மாதிரி தான் ஒரு பழக்கத்தை நிறுத்துறதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம்
அந்த விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சு தான் மாறுவீங்க. கண்டிப்பாக மாறுவீங்க. அதாவது சொல்கிற இல்லையா, முயற்சி திருவினையாக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா, முயற்சி பண்ணணும். முயற்சியே பண்ணாமல் ஒரு செயலும் செய்யாமல் மேம் நாளைக்கே நடக்கணும்னா பண்ண முடியாது. முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். பொறுமையாக இருந்து பழகுங்க, கொஞ்சம் மௌனம் கடைபிடிங்க, நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கும் போதே தயவுசெய்து தண்ணியை ப்ளஸ் பண்ணிவிட்டு குடிங்க. நான் தான் ரெக்வஸ்ட் பண்ணி சொல்லுவேன், தண்ணியை கொஞ்சம் ப்ளஸ் பண்ணிவிட்டு குடிங்க. கையில் வச்சுருக்கீங்கன்னா ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரை அதை அப்படியே வச்சு அதை அப்படியே ப்ளஸ் பண்ணிவிட்டு சாண்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு நாமம் சாண்ட் பண்ணிவிட்டு குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் சந்திக்கணும். திங்கள் டு வெள்ளி நடக்கக்கூடிய இலவசமாக நடக்கக்கூடிய மோட்டிவேஷனல் கிளாஸில் நீங்களும் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த பதிவை பார்க்குறவங்க 4 பேருக்கு சென்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. வணக்கம்.